கருப்பு திரைப்படம் வெளியாகும் என இயக்குனர் RJ பாலாஜி வீடியோ வெளியிட்டிருந்தார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கருப்பு திரைப்படம் இன்று மாலைக்குள் வெளியாகும் என RJ பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கருப்பு திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் இன்று மற்றும் நாளை காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் இன்று மாலை கருப்பு திரைப்படம் வெளியாகும் என்று இயக்குனர் RJ பாலாஜி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் டாம்னிக் வழங்க கேட்கலாம். டாம்னிக், கருப்பு படம் வெளியாவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு RJ பாலாஜி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இன்று மாலை திரைப்படம் வெளியாகும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்கும் கருப்பு படமானது இன்று திரையிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் புதிய அரசாங்கம் அமைந்த அந்த படத்திற்கான சிறப்பு காட்சியானது காலை 9 மணிக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த அனுமதிக்கான சந்தோஷம் என்பது அந்த அணிக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. அதே நேரம் சூர்யா அவர்களுக்கு தி ஒன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு அப்புறமா இந்த படமானது வேறு ஒரு பெயரை வாங்கி கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த நிலையில் இந்த படமானது காலை 9 மணிக்கு காட்சிப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு தகவல் நேற்று மாலை முதல் கசிந்து வந்தது. அதை உடைக்கும் விதமாக RJ பாலாஜி நேற்று இந்த படத்திற்கான ஒரு அறிவிப்பை ட்விட்டர் மூலமாக வெளியிட்டிருந்தார். அதில் கருப்பன் நம்முடன் இருப்பான், இந்த படத்திற்காக 36 மாதங்கள் நாங்கள் கடினப்பட்டிருக்கிறோம், அதனால் இந்த படம் கண்டிப்பாக நாளை வெளியாகும், யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று RJ பாலாஜி குறிப்பிட்டிருந்தார். இது மட்டுமல்லாது இந்த கருப்பு படம் திரைப்படம் ஆரம்பித்தது முதலிருந்து இப்பொழுது வரை பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது. இதில் பாதி என்பது வதந்திகளாக இருந்தாலும் மீதி என்பது உண்மையாகத்தான் இருக்கிறது. சொல்ல போனால் ஒரு படம் 36 மாதங்கள் தயாரிப்பது எப்படி என்பது பலருக்கும் சந்தேகமாக இருந்து வருகிறது. சொல்லப்போனால் சூர்யா மற்றும் அல்லாது பல முன்னணி நடிகர்கள் நடிக்கக்கூடிய இந்த படத்தை RJ பாலாஜி இயக்கி வருகிறார். இந்த படத்திற்கான ஆடியோ லான்ச் ஆனது அண்மையில் நடைபெற்றது. அதில் பல்வேறு கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். அதன் மூலமாக கருப்பு திரைப்படத்தில் பல்வேறு மன குமுறல்களும் பல்வேறு வேறுபாட்டு கருத்துக்கள் இருந்ததும் நமக்கு தெரிய வந்தது. ஒரு பக்கம் தயாரிப்பு நிறுவனமானது அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய பட்ஜெட் பிரச்சனைகளையும் எடுத்து வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாது இந்த படத்திற்கு 2 ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் வேற இருக்கின்றன. கடைசி நேரத்தில் ஃபைனான்ஸ் இஷ்யூ அந்த ஒரு காரணத்தினால் இந்த படமானது தள்ளி போகிறது என்று பேசி வந்தனர். இதை காலையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இந்த படத்தின் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளரான ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷன் due to some financial issues the movie not telecasted by 9 AM என்ற ஒரு தகவலையும் அவர் அறிவித்திருந்தார். ஆனால் மறுபுறமோ RJ பாலாஜி இந்த படம் காட்சியாகும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை என்பது தற்போது வரை முடிவு ஆகவில்லை. இந்த படம் இன்று மாலை வெளியாகுமா என்பதிலும் சந்தேகம் இருந்து வருகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டாம்னிக். ரியலி ஹோப்ஃபுல் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண் அழுக வருது அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த கடத்தி இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ ஆஃப் சோ மெனி திங்ஸ். சூர்யா சார் ஹஸ் கிவன் so much. So sorry for the delay, sorry for making you go through all the stress, but it will all be worth. படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும், செம்மையாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதை நான் நம்புகிறேன். அதான் நான் சொல்கிறது தான், கருப்பை வரோம், வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க, நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும், நான் நம்புகிறேன். ஓகே, God is with us, all will be good and sorry again. அண்ட் படம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, God bless us all. The Chennai Silks in Mega Summer Sale.